மணியால எதையும் வாங்க முடியுமா சார்? நீங்க இப்படி பண்ணுவீங்க நினைக்கல சார். ஏன் இப்படி பண்றீங்க? ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, திருச்சியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு சனிக்கிழமை. நர்சிங் ஸ்டூடெண்ட், 20 வயசு பொண்ணு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சின்ன தப்புனால டாக்டர்ஸோட இறந்துட்டாங்க. அதை பற்றி பேச போகிறோம். ஏன் அது பெரிய இஷ்யூ ஆச்சு? எதனால நம்ம தமிழ்நாட்டையும் அன்னைக்கு உலுக்கிருச்சு. ஒரு பக்கம் திருச்சி நர்சிங் ஸ்டூடெண்ட், ஒரு பக்கம் கோவையில் நடந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி என்னால் பேச முடியாதுங்க, பேச முடியலைங்க. பிகாஸ் இது எப்படி பேசுறதுக்கு, எப்படி மனசு வந்தது அந்த மனுஷனுக்கு, அந்த பொண்ணு அப்படி பண்ண. ஸோ நான் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறேன். அதனால தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. என்னால் அதை பற்றி பேச முடியாதுங்க. பேச முடியாதுன்னு இல்லைங்க, பேச முடியல, வார்த்தைகள் வரல. அந்த அளவுக்கு ஒரு அந்த அம்மாவோட இடத்துல இருந்து யோசிக்கிறப்போ வார்த்தைகள் வரல. சரி விடுங்க, அதை பற்றி பேச வேண்டாம். திருச்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். திருச்சியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 20 வயசு பொண்ணு, சீதா லக்ஷ்மின்னு அவங்க பேர். படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு சின்னதாக தலைவலி, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி வருது. அப்போ போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே தான் காட்டுவாங்க, அட்டாச்சாக இருக்க ஹாஸ்பிட்டல்லே தான். அப்போ மெடிக்கல் காலேஜில் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் காட்டுறப்போ இல்லை, இது நாசல் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன தலைவலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போன பொண்ணு நாசல் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ஓகே அட்மிட் பண்ண வச்சாங்க. பட் அந்த அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் நடக்கிற இன்சிடென்ட் எப்படி இருக்குது தெரியுமா? ஸ்டார்டிங்கில் ஆப்ரேஷன் தேட்டர் ஓடியில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க பேஷண்ட்டுக்கு. ஸோ அவங்க ஸ்லோவாக மயங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களோட ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொசீஜருக்கு அனஸ்தீஷியா பேஷண்ட்டுக்கு கொடுத்தாங்க. பட் ஒரு பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்துட்டு அனஸ்தீஷியாலஜி கிட்ட ஒப்பீனியன் வாங்குவாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன எதையாச்சும் முன்னாடி ஏதாச்சும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கா, இவங்களுக்கு பாடியில் அனஸ்தீஷியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அனஸ்தீஷியாலஜி கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் சர்ஜரி டாக்டர் சர்ஜரிக்கு ஒப்பீனியன் கொடுப்பாரு. இதுதான் ப்ரோட்டோகால். ஸோ அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல, எனக்கு நடக்கலையா என்பது அது நீ விசாரணை வந்ததுக்கு அப்புறமேட்டு தெரியும். விசாரணையோட ரிப்போர்ட்டிங் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வரப்போ நம்ம பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இதுதான் ப்ரோட்டோகால். ஸோ அனஸ்தீஷியா வந்துட்டு அனஸ்தட்டிஸ்ட் கொடுப்பாரு. அப்போ அவர் கொடுக்குறப்போ பேஷண்ட் வந்துட்டு என்ன ஆகுறது, அந்த டைமில் பேஷண்ட்டுக்கு கார்டியாக் அரெஸ்ட் போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 20 வயசு பொண்ணு ஜஸ்ட் தலைவலி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டுக்காக போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணா. அது ஒரு பெரிய சர்ஜரியில் முடிஞ்சு அந்த சர்ஜரியை அவள் உயிரை எடுக்கும்னு அவன் நினைச்சிருக்க கூட மாட்டான். கேஷுவலாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன பொண்ணு. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல அனஸ்தீஷியா தேட்டரில் இந்த இன்சிடென்ட் நடக்கிற உடனே அவங்கள வந்துட்டு இன்டென்சிவ் கேர் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஐசியூவில் வென்டிலேட்டர் சப்போர்ட் வைக்கிறாங்க, எக்மோ மிஷின் கொண்டு வந்து எமர்ஜென்சி சப்போர்ட் பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. பட் நோ யூஸ், இறந்துட்டாங்க அந்த 20 வயசு பொண்ணு. எவ்வளவு கனவோட இருந்திருக்கு, அதுவும் 3rd இயர் ஸ்டூடெண்ட். ஏன் இது பெரிய விஷயம் ஆச்சுன்னா, அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ காலேஜில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ரோட்டில் இறங்கி பஸ்ஸை பிளாக் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அப்போ உடனே அமைச்சரும் போய் டிவிகேவோட ஆளுங்கட்சியோட அமைச்சரும் போய் பேசி ப்ரொடெஸ்ட் அவங்க வாபஸ் வாங்கினாங்க. ஸோ அதனால தான் அன்னைக்கு அந்த இஷ்யூ ஹோல் மீடியாவுக்கும் தெரிஞ்சது, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால. இல்லைன்னா அது ஒரு விஷயமாவே கண்டுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு தலைப்பு செய்திகளில் ஒரு நியூஸை வாசிச்சுட்டு போயிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க இது 100% மெடிக்கலோட தப்பால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் டோஸ் அந்த டைம் கொடுத்துருக்காங்க அதனாலன்னு.
அனஸ்தட்டிஸ்டுக்கு தெரியும் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் அந்த பேஷண்ட்டுக்கு, அவங்களோட கண்டிஷனை பொறுத்து, அவங்க வயசை பொறுத்து, அவங்களுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அனஸ்தீஷியா யூஸ் பண்ணிக்க, இதெல்லாம் கேட்பாங்க. இந்த ப்ரோட்டோகால் எல்லாம் நடக்கும் அனஸ்தட்டிஸ்டிட்ட ஒப்பீனியன் வாங்குறப்போ. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு அமைச்சர் பேசுறப்ப சொன்னாங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் 100% டாக்டர்ஸோட தப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர். நம்ம டிவி கேட்சியில் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு காலையில் பொண்ணோட அடக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்னிங் அமைச்சர் வீட்டுக்கு போகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த பொண்ணோட வீட்டுக்கு வீட்டுமனை பட்டா, பொண்ணோட சகோதரிக்கு தற்காலிக பணி நியமன ஆணை. இதுதான் சார் சர்வீஸ், இதுதான் ஜஸ்டிஸா சார்? மணி கொடுத்தா ஜஸ்டிஸ் கிடைச்சிடுமா? மணியால எதையும் வாங்க முடியுமா சார்? நாங்க நீங்க இப்படி பண்ணுவீங்க நினைக்கல சார். ஏன் இப்படி பண்றீங்க? எப்படி விஜய் சார் சொல்றீங்க நீதி கண்டிப்பாவா வாங்கி தருவோன்னு? இப்ப எப்படி சொல்றீங்க? நீங்க இந்த விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு அமைச்சர் போய் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க நீதியை கொடுத்துக்கிட்டு அதை கொடுத்திருந்தீங்கன்னா தட் இஸ் டிவிகே ஆட்சி. நீங்க இப்ப என்ன நடத்துறீங்க? ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஊழலை ஒழிப்போன்னு தானே சொல்லியிருக்கீங்க. பட் நீங்க இப்ப பண்றது என்னது? என்னன்னா இப்படி பண்றீங்க? அந்த பொண்ணு உங்களை அண்ணான்னு தானே கூப்பிட்டுருக்காங்க. நீங்க இப்ப பண்ணது காசு கொடுத்து வாயடைக்க பாக்குறீங்களா, இல்ல எதை எதிர்பார்க்கறீங்க? இல்ல டாக்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறீங்களா? இல்ல இப்படி நீங்க காசு கொடுத்து இது பண்றீங்கன்னா அப்ப டாக்டர் சைடு மிஸ்டேக் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? நீங்க ஒத்துக்கிறீங்கிறதுனால தானே காசு கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு காலையில நடந்தப்போ என்னன்னா படத்துல எல்லாம் அவ்வளவு பேசியிருக்கீங்க. பட் ஒய்னா இன்னைக்கு இப்படி பேசியிருக்கீங்க? நீங்க பேசல, பட் ஏன் உங்க உங்க கீழே இருக்க அமைச்சர் ஏன் இப்படி பண்ணாங்க? இன்னைக்கு நாளைக்கு அது கோர்ட்ல போய் இல்ல நீங்க விசாரணை போட்டிருக்கீங்கன்னா விசாரணை முடிஞ்சு ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, நீதியை கொடுத்துட்டு கொடுக்கலாமே அவங்களுக்கு பாதுகாப்பு. ஏன் நீங்க கொடுக்கல? எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? மக்களே, இது என்னோட கருத்து, இது என்னோட ஆதங்கம். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, எந்த பார்ட்டியையும் ஆதரிக்கிறதும் கிடையாது. என்னோட வாய்ஸ் ஏன்னா நாம தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவர் எனக்கு இது தப்புன்னு பட்டுச்சு, அதனால நான் கேட்கிறேன். சாரிண்ணா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த குடும்பத்துக்கு நீங்க நீதி வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிருந்தீங்கன்னா சூப்பர்ண்ணா. பட் நீங்க இன்னைக்கு பண்ணது அதே மாதிரி கோவையிலையும் நீங்க நீதி கோவையிலையும் என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க? நிதி கொடுப்பீங்கன்னு சொல்லி இருக்கீங்க கவர்மெண்ட்ல இருந்து. பச்சை பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவன் தான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான்ல. ஏதாச்சும் பண்ணுங்க போய். இந்த குழந்தைக்கு நீங்க என்ன நீதி கொடுக்குறீங்கன்னு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைக்கு என்ன நீதி கிடைக்குதுன்னு. இப்போ இந்த பொண்ணுக்கு கிடைச்சது இல்ல, அதே மாதிரி அந்த குழந்தைய ஆக்கிடாதீங்க சார். பாவம் சார். அது அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் கிடையாது சார், தமிழ்நாட்டில் இருக்க மொத்த தாய்மார்களோட வலியா இருக்கு நீங்க அந்த குழந்தைக்கு பண்றது. என்னையும் சேர்த்து நான் சொல்றேன் சார். காசு கொடுத்து ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு கொண்டு வந்துடாதீங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க இப்ப கொடுத்தீங்கல்ல, இன்னைக்கு நாளைக்காச்சும் நீதி கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸை போடுங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு கொடுத்த காசு கொடுத்தா ஜஸ்டிஸ் கிடைச்சிருப்பான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட்
இவ்வளோ நேரம் இருந்து கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்ய மறவாதீர்கள். பாய். ரொம்ப பேசலாம். பாய் பாய்.